அனைவருக்கும் வணக்கம். நாம் எதனையும் வெறுக்க நாம் யார்? எதனையும் நாம் படைக்கவில்லையே, எதனையும் நாம் உருவாக்கவில்லையே. ஏற்கனவே இங்கே இருந்ததில் ஒன்றோட ஒன்று சேர்த்து 1+1 2ங்கிற மாதிரி, 2+2 4ங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நான் செய்தேன், நான் கண்டுபிடித்தேன் அப்படிங்க என் படைப்புன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான படைப்பாளி நம்ம இல்லை. அப்படிங்கிற பொழுது நம்முடைய உடலுடைய படைப்பாளியே நம்ம கிடையாது. அந்த கிரெடிட்ஸ் நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் போகுது. அவங்க அந்த கிரெடிட்ஸை வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லுவாங்க. நம்ம தாத்தா பாட்டி அவங்க கிரெடிட்ஸை வந்து எங்களை படைச்சது அவங்க அம்மா. இப்படி தான் போகுது எல்லாமே. ஆதி மூலம் எங்கே அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப ஏதோ ஒன்று ஒரு சக்தி உருவாக்கியது, அனைத்தையும் ஏதோ ஒன்று நம்மையும் உருவாக்கியது. அது நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. அதில் எனக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு நம்ம சொல்கிறது தப்பு இல்லை. உணவில் சொல்லலாம், எனக்கு இது பிடிக்கலை, என் உடம்புக்கு ஒத்துவலைன்னு சொல்லலாம். கலரில் சொல்லலாம், ஏன்னா நமக்கு இந்த உணவு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த உணவு சாப்பிடாமல் போனால் அந்த உணவு ஒன்றும் வருத்தப்பட போகிறதில்ல. அந்த காய்கறி எனக்கு பிடிக்காது, இந்த காய்கறி நான் சாப்பிட மாட்டேன், இந்த கீரை எனக்கு பிடிக்காது, இதை நான் சாப்பிட மாட்டேன், அப்படியே இந்த தானியம் எனக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டேன், இல்லை சாப்பிட்டா என் உடம்புக்கு அலர்ஜின்னு சொன்னால் இந்த தானியங்கள் தாவரங்கள் யாருமே எதுவுமே கவலைப்பட போகிறது கிடையாது. சரியா? அது மாதிரி சில விஷயம் மாதிரி கலர், இந்த கலர் எனக்கு பிடிக்கும், அந்த கலர் பிடிக்காதுன்னு சொல்கிறப்போ அந்த கலரும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஆனால் நம்மளை போல் அறிவு படைத்த, நம்மளை போல் வாய் படைத்த, நம்மளை போல் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் சொல்லக்கூடிய சக மனிதர்களை வெறுக்க நாம் யார்? வேணால் விரும்பலாம், விரும்புவதற்கு எல்லையே இல்லை. எல்லாத்தையும் விரும்பிட்டு போங்க, தவறு இல்லை. எல்லா மனிதர்களையும் விரும்புங்க, இயற்கையில் உள்ள அனைத்தையும் விரும்புங்க. அதை வேணால் நீங்கள் செய்யலாம். வெறுப்பதற்கு நீங்கள் யார்? அதாவது ஒரு 100 ஏக்கரில் எவனோ தென்னந்தோப்பை உருவாக்கியிருக்கான். அந்த தோப்புக்குள்ளே போய் உங்களை உட்கார வைக்கப்பட்டு, இந்தப்பா தென்னை ஓலையில் வீடு கட்டிக்கப்பா, இந்தப்பா பசிக்கிறப்போ இந்த இளநியை குடிச்சிக்கப்பா, இப்போ ரொம்ப பசிக்குதா அதை தேங்காயை வெட்டி தின்னுக்குப்பா அப்படின்னு உங்களை உட்கார வச்சுருக்கான். அப்படி தானே இயற்கை. அந்த எப்படி தென்னந்தோப்பில் வந்து அந்த முதலாளி உங்களை உட்கார வச்சு அந்த தென்னை ஓலை எடுத்து வீடை அமைச்சுக்குங்க, அந்த தென்னை மட்டையை எரிச்சுக்குங்க, குளிருக்கு அந்த தென்னை மட்டையை எரித்து நீங்கள் சாப்பாடு சமைச்சுக்குங்க, அந்த தேங்காயை வந்து நீங்கள் வந்து உணவாக சாப்பிட்டுக்குங்க, தண்ணியாக குடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தென்னந்தோப்பு முதலாளி படைத்த மாதிரி தானே அந்த இயற்கைங்கிற மாபெரும் முதலாளி இவ்வளோ பெரிய நம்ம மாபெரும் உலகங்கிற தோப்பை படைச்சி, பூமிங்கிற ஒரு கிரகத்தை படைச்சி நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அதை எப்படி நீங்கள் அதில் படைக்கப்பட்ட சக மனிதர்களை நீங்கள் எப்படி வெறுக்கலாம்? விரும்ப தானே செய்யணும். இப்போ அந்த தென்னந்தோப்பு முதலாளி உங்களை உட்கார வச்ச உடனே அவர்கிட்ட போய்ட்டு, சார் இந்த தென்னை மரம், ஐயா அந்த தென்னை மரம் வந்து வளைஞ்சிருக்கு, இது வேஸ்ட்டு, இந்த தென்னை மரம் வளையாமல் இருக்குது, இது பெஸ்ட்டு, இந்த தென்னை மரம் அப்படியே வேறு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, இது கிழக்கு பக்கமாக போயிட்டுருக்கு, இது வேஸ்ட்டு, இது வந்து தெற்கு பக்கமாக போயிட்டுருக்கு, இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? அந்த தென்னந்தோப்பை போட்டு உருவாக்கிய முதலாளி எல்லாம் ஒரு காரண காரியத்துக்கு தான் வச்சுருப்பார். அந்த மரத்தை வெட்டாமல் இந்த மரத்தை வெட்டாமல் எல்லா மரத்தையும் வளர்த்துருப்பார். அப்படி தானே பூமிங்கிற தோப்பை படைத்த அந்த மாபெரும் இறைங்கிற சக்தி, இயற்கைங்கிற மாபெரும் சக்தி கோணமானலாம் மரங்களை தென்னை மரத்தை படைத்த மாதிரி, பனை மரத்தை படைத்த மாதிரி, பல மரங்களை படைத்த மாதிரி, பல விலங்குகளை படைத்த மாதிரி மனிதர்களையும் பல விதவிதமான மனிதர்களை படைச்சி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப இசை விரும்புகிற மனிதர்கள், அறிவியலை விரும்புகிற மனிதர்கள், கணிதத்தை விரும்புகிற மனிதர்கள், வானவியல் ஆராய்ச்சியை விரும்புகிற மனிதர்கள், பல விதத்தையை விரும்புகிற மனிதர்களை படைச்சி வச்சுருக்காங்க. அக்ரிகல்ச்சரை விரும்புகிற மனிதர்கள் அவங்கவுங்க விரும்புகிறபடி அவங்கவுங்க வாழட்டுமே. தம்மை போல் உருவம் படைத்த, உடல் படைத்த, மனம் படைத்த மனித சமுதாயத்தை நாம் வந்து ஏன் வெறுக்க வேண்டும்? மனித நேயத்தை விட்டு அவங்கள ஏன் வெறுக்கணும்? மனித நேயமாக போய் அவங்கள்ட்ட அன்பு பாராட்டலாமே. அது எந்த இனமாக இருந்தால் என்ன? அது ஆப்பிரிக்கா மனமாக இருந்தால், வெள்ளையாக இருந்தால் உடனே ஐயோங்கிறது, ஆஹா என்ன வெள்ளைக்காரன், ஆங்கிலேயர்கள் அப்படி தானே. ஏன் கருப்பாக இருந்தால் மட்டும்? இப்படிலாம் கிடையாது. இயற்கை தான் அனைத்து விதமான நிறங்களையும் படைத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். சரியா? உப்புக்கு வெண்மை நிறம் கொடுத்துச்சு, நம்ம சாப்பிட்ற சர்க்கரைக்கும் வெண்மை நிறம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடலுக்கு நீல நிறம், வானத்துக்கு நீல நிறம், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறம் கொடுத்துருக்கு. பல்லுன்னா வெள்ளை, கருவிழி கருப்பு, தலைமுடி கருப்பு, அப்புறம் ப்ரௌன் ஆகுது, அப்புறம் ஒயிட் ஆகுது.
அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காரணங்காரி இருக்கிற மாதிரி அனைத்து விதமான நம்மளை போன்ற உருவம் படைத்த மனிதர்களை உருவாக்கியிருக்கு. அதை யாரையும் வெறுக்கிறதுக்கு நம்ம உரிமை இல்லை. படைத்தவன் மட்டுமே வெறுக்கவோ விரும்பவோ செய்ய முடியும். நாம் எல்லாத்தையும் விரும்பணும். அதனால் எந்த மனிதர்களையும் வெறுக்காதீர்கள். அவங்க மேலே அவதூறு பரப்பாதீர்கள், அவங்க அசிங்கப்படுத்தாதீர்கள். எல்லா மனிதர்களையும் முடிந்தால் விரும்புங்கள், இல்லை என்றால் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். அடுத்த வீடு சந்திப்போம். அனைவரும் வாழ்க.